ரஜினிகாந்த் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே என்ன படம் பார்த்தீங்கன்னாவே நம்ம எல்லாருக்கும் நினைவு வர ஒரே படம்னா படையப்பா தாங்க. இந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1998 ஆண்டில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் இருக்குது. அந்த படம் வந்துருக்குங்க. ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாருங்க. மற்றும் பல நடிகர்களும் சிவாஜி கணேசன், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், நாசர் மணிவன், அப்பாஸ் பல உள்ளிட்ட நடிகர்களும் இந்த நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசை போட்டிருப்பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட பெரிய வசூல் சாதனை பெற்றிருக்கு. 2 விருதையும் வாங்கியிருக்குங்க. தென்னிந்திய பிரமித விருதையும் மற்றும் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதையும் வாங்கியிருக்குங்க. அன்றைய நிலைமையில் என்ன கேட்டிங்கன்னா பெரிய வசூல் சாதனையும் எடுத்து இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அந்த படத்தோட இயக்குனர் வந்து கேஎஸ் ரவிக்குமார் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகுமார் வந்து சினிமா துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்றத அதை தொடர்ந்தும் கேஎஸ் ரவிக்குமார் அவரை அந்த கொண்டாடும் வகையில் வந்து நம்ம வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா 1975 ஆண்டு வந்து கேஎஸ் பாலச்சந்திரன் படத்தில் வந்து அபூர்வங்களில் வந்து ரஜினிகாந்த் வந்து அறிமுகமானார். அதன் பின்னர் இதுவரை வந்து 171 படம் நடித்தார். 171 படம் வந்து கூலி தாங்க. இந்த மாதிரி அடுத்தது நியூஸ் செஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.